ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் புதினாவும் கொத்தமல்லியும் போய் கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் யூஸ் பண்ணாலும் அது வீட்டிலேயே நிலைய வச்சு பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்குங்க. எனக்கும் அதில் ரொம்ப இஷ்டம் இருந்ததுனால வாங்கிட்டு வந்த புதினா கட்டிலேருந்து தலையெல்லாம் எடுத்து பாக்ஸில் வச்சுட்டு தண்ணை மட்டும் கொண்டு வந்து மண்ணில் வச்சாச்சு. 7 டேஸ்லேயே அது நல்லா தளைஞ்சு வர ஆரம்பிச்சிது. கொத்தமல்லி அப்படி கிடையாதுங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து பாக்ஸில் போட்டு வச்சு பார்த்தேன், அது வளரலை. அதனால நான் சரி ஓகே டைரெக்டாக வந்து மண்ணில் வைக்கலான்னு சொல்லிட்டு அம்மா இப்படி வெளியில் போன டைமாக 10 வீட்டில் இருந்த கொத்தமல்லியாக கொண்டு வந்து இங்கே மண்ணில் கொட்டி விட்டேன். அது சூப்பராக வந்திருந்ததுங்க. நாட்டு கொத்தமல்லியாக இருந்ததுனால இப்போ 2.5 months ஆச்சு. அதுக்குள்ளாரே வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சரி இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ வந்து வாங்கிட்டு வந்ததில் குருத்து இருந்ததுனால சரி அதையும் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். நான் வச்ச நேரமும் என்னவோ பெருக்கா வந்து அதையும் முழுசாக சாப்பிட்டுச்சு. ஆனால் செடி நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. கொஞ்சம் தக்காளி நசுங்கி இருந்ததுன்னா நம்ம அந்த தக்காளி தூக்கி போட்டுருவோம். சரி அப்படியேப்பட்ட தக்காளியை வந்து ஏன் தூக்கி போடுவான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மண்ணில் புதைச்சி வச்சேன். அது 2 நாளாக செடி கொடுத்துருந்தது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், அந்த இடத்துல வந்து கஜாட்டு பண்ணி வச்சுருக்கிறது நம்ம ஹைடி தான் பண்ணியிருக்காங்க. உரத்துக்காக நான் வெங்காயத்தோல்லாம் கொண்டு போய் மண்ணில் போட்டால் எனக்கு வேலை வைக்கிறதுக்காக ஹைடி மண்ணில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து தரையில் போடுவாங்க. அப்படி தான் அந்த இடம்லாம் கஜாட்டு பண்ணி வச்சுருக்கான். இந்த குட்டியான இடத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் விளைய வச்சு பார்த்துட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி இடம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் பிளான் பண்ணுங்கள். தேங்க்யூ.